اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. யா அல்லாஹ், ரஜப் ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ரமலானை அடைய செய்வாயாக என்று நாம் பிரார்த்தித்தபடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இந்த புனிதமிக்க ரமலானை அடையும் பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த பரக்கத்தான அல்லாஹ்வுடைய வேதம் இறங்கிய இந்த சிறப்பான மாதத்திலே திராவியாவுக்கு பின்பு சில நிமிடங்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று செய்திகளின் தொடரை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் தினமும் தராவி தொழுகைக்கு பின்பு இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. சென்ற ஆண்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களை பற்றி ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு தோழர்களை பற்றி நாம் இங்கே அவருடைய வரலாற்று விஷயங்களை எடுத்துக் கூறக்கூடிய வாய்ப்புகளை நாம் பெற்றிருக்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்வது நமக்கு கடமையாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், அதிபு அவுலாதக்கும் அலா தலாத ஹிசாலின், 3 குணங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். 3 குணங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். முதலாவதாக சொன்னது ஹுப்பி நபியிக்கும், உங்களுடைய நபியின் மீது பிரியத்தை கற்றுக் கொடுங்கள். அடுத்து ஹுப்பி ஆல பைத்திஹி, நபியினுடைய குடும்பத்தின் மீது பிரியப்படுவதை கற்றுக் கொடுங்கள். அடுத்ததாக சொன்னார்கள் வத்திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதில் சொன்னதில் முதலாவதாக சொன்னார்கள் ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியை நேசிப்பதை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொருவரும் மദ്രஸாவிலே ஆரம்ப காலங்களிலே சிறு பிராயத்திலே குழந்தை பருவத்திலிருந்து பிள்ளைகளுக்கு பெருமானாரை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பழக்கங்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்திகள், அவர்களுடைய தாயார் யார், அவர்களுடைய தந்தையார் யார், இப்படி சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு பழக்கப்படக்கூடிய அவர்களை பழக்கத்தில் அவருடைய வரலாறை அறிவதே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆர்வம் கொண்டிருப்பார்கள். அதுபோன்றுதான் மதரசாக்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்திகளை ஆரம்ப காலத்திலேயே அவர்களுக்கு சொல்லுவார்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய நுபுவத், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வெற்றி, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வேதத்தினுடைய விவரங்கள், அவர்கள் சந்தித்த நிகழ்வுகள், உலகத்திற்கு அல்லாஹ்வுடைய செய்தியை எத்தி வைத்த அந்த முறைகள் எல்லாம் வரலாற்றை பார்க்கின்ற போதுதான் நாம் விரிவாக அடைய முடியும், அந்த செய்தியை பெற முடியும். ஏனென்று சொன்னால், உலகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உலக மூராவிற்கும் சர்வ உலகத்திற்கும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸி பஷீரன் வ நதீரா, உலகம் பூராவிற்கும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் பஷாரத்து செய்யக்கூடியவராகவும் வசாரத்து சொல்லக்கூடியவர்களாகவும் அன்றி நாம் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லி, வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், அவர்களை பெரும்பாலும் அறிவதில்லை என்று சொன்னார். இந்த நிலையிலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவது நம் மீது கடமையாக இருக்கிறது, கட்டாயமாக இருக்கிறது. அல்லாஹ்வே பெருமானார் மீது நாம் எப்படி பிரிய வைத்திருக்கிறோம், மூமின்கள் எப்படி அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது பிரியம் வைத்திருக்கிறோம் என்பதை பற்றி அல்லாஹ்வே குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் ஆன்மாக்களை விட மேலானவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான்.
உயிரை விட மேலானவர்கள் என்று அல்லாஹ்வே நாம் பெருமானார் மீது எப்படி பிரியம் வைத்திருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுகிறான். இந்த நிலையிலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை ஓரளவாவது ஒவ்வொருவரும் விளங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, சில சில கிதாபுகளைத்தான் பார்க்க முடியக்கூடிய நிலை. தமிழிலும் சில சில கிதாபுகள் தான் ஒரு காலங்களில் இருந்தது. கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிக குறைந்த அளவில் தான் பெருமானாருடைய வரலாறுகள் தமிழிலே வந்தது. ஆனால் இன்றைய உலகத்திலே அல்ஹம்துலில்லாஹ் உலகம் தமிழக உலகம் முழுவதும் எல்லா பகுதியிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று நூல்கள், ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட வரலாற்று ஆசிரியர்களால் எழுதப்பட்ட நூல்கள் நாம் தாராளமாக கிடைக்க ஆரம்பித்து விட்டது. எளிதாக நாம் உடனே பார்க்கக்கூடிய சூழலும் நம்முடைய இந்த நவீன உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். பெருமானாருடைய வரலாற்றை காணுவதற்காக எந்த காலத்திலும் இல்லாத அளவிலே நாம் எளிதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த காலத்திலே கிடைத்திருக்கின்ற போது நாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை எல்லா நிலைகளிலும் அவர்களுடைய அவர்கள் காட்டிய வழிகளை, அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்த சகாபாக்களுடைய நிலை, அவருடைய குடும்பத்தினர் நிலை, அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை எப்படி எத்தி வைத்தார்கள், இப்படி ஒவ்வொரு கட்டங்களாக எண்ணி பார்க்கின்ற போதும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றினுடைய ஆரம்ப காலத்திலே, இளமை பருவத்திலே, அவர்கள் குழந்தை பருவத்திலே அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, மக்கா வாழ்க்கை எப்படி இருந்தது, ஹிஜ்ரத்துக்கு பின் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய வரலாற்றினுடைய பெருமானாருடைய இறுதி நிலை எவ்வாறு இருந்ததெல்லாம் நாம் அறிகின்ற போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஓரளவாவது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நாம் பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அவன் இரக்கமுள்ளவன். வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்திலே குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். எதன் காரணமாக? பெருமானாரை நேசிப்பதன் காரணமாக. அதற்காக நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு அவர்களுடைய வரலாறுகளை நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பலருக்கு பெருமானாருடைய வரலாற்றுடைய பகுதிகளே அறியாதவர்களாக இருக்கிறார்கள். மாணவர்களிலும் சரி, இளைஞர்களிலும் சரி, பெரியவர்களிலும் சரி. ஆனால் இந்த காலகட்டத்திலே பெருமானாருடைய சீரத், பெருமானாருடைய வரலாறு ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். அது எல்லா நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு, அந்த பெருமானாரை பிரியப்படுபவர்களாக நாம் வாழ்வதற்கு இது மிகப்பெரிய துணையாக இருக்கும். பெருமானாருடைய வரலாற்றை நாம் அறிகின்ற போது ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள், ஜியாரத் செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே பெருமானாருடைய வரலாற்று தலங்களை பார்ப்பார்கள். அவருடைய வரலாற்றுடைய பின்னணியை அறிந்திருக்க மாட்டார்கள். பெருமானாருடைய தடங்கள் உலகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் வரலாற்றை அறிகின்ற போதுதான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் குர்ஆனில் எப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறான். பெருமானாருடைய புகழை நாம் எண்ணி பார்க்கின்ற போது முதலாக அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய வார்த்தைகளே நாம் நிகரில்லாத வார்த்தைகளை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இன்னக்கலா குலுக்கின் அதையும் நீர் மகத்தான குணத்தில் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றார். இப்படி அல்லாஹ்வுடைய வசனங்களில் இருந்தே பெருமானாருடைய உயிரை பார்த்திருக்கக்கூடிய நாம், அந்த பெருமானாரை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய நாம், நமக்கு மறுமையை சஃபாத் செய்யக்கூடிய அந்த நபியை பெற்றிருக்கின்ற நாம், அவர்கள் மார்களாக நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்ற நாம்,
அவர்களின் அல்லாஹுடைய வேதத்தை நாம் பெற்றிருக்கக்கூடிய நாம் அந்த பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த புனிதமிக்க ரமலானிலும் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்போரும் அதை தொடர்ந்து பெருமானாருடைய வரலாற்றையும் படிக்கக்கூடிய பழக்கத்தை நம்மிடையே ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும். பெருமானாருடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். இன்று வரை பெருமானாருடைய வரலாறுகள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பல்வேறு பதிப்புகளிலே பல்வேறு சிறந்த வரலாற்று ஆசிரியர்களால் எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் இன்று வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவர்களெல்லாம் நாம் பார்க்கின்ற வாய்ப்புகள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை படிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் பெருமானாருடைய வரலாறு தொடங்கப்படுகிறது. முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்காலத்தில் எப்படி வேதங்களிலே அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான், வேத முன்னறிவிப்புகள், நபிமார்களுடைய முன்னறிவிப்புகளை பற்றிய தொடரோடு இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை இன்று முதல் நாம் தொடங்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பயனுள்ள பணியாக ஆக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காட்டிய வழிமுறைகளை வாழ்நாளெல்லாம் முழுமையாக பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி தௌஃபீக் செய்வானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا محمد وبارك وسلم عليه. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وارحمنا يا رب العالمين. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافيه وارزقنا الجنه يا رب العالمين. وتقبل منا صلاتنا، اللهم ربنا تقبل منا صلاتنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صل على سيدنا ونبينا مولانا محمد واله وصحبه اجمعين. الحمد لله رب العالمين.